எல்லாருக்கும் வணக்கம். இந்த மூத்திர சந்திலேருந்து எதையாவது பேசிகிட்டு இருக்க இந்த சின்ன பசங்களுக்குலாம் நம்ம பை சொல்லிட்டு இருக்க முடியாது, ஓகேவா? நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, நிறைய தோழிகள் நம்மளுடைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தளபதி விஜயில் விமர்சனம் பண்ணுறான், ரொம்ப வாய் பேசுகிறான், அவனுக்கு பதிலடி கொடுங்க, ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய நாள் நம்மகிட்ட கேட்டுட்ருக்கீங்க. அவங்களுக்காண்டி தான் இதை பேசுகிறேன். அதாவது தளபதி விஜய் அவரில் பேசுறதுக்குன்னு சில தகுதிகள், அதாவது கொஞ்சம் குறைஞ்சபட்ச ஒரு தகுதி இருக்கக்கூடிய சில பேர் பேசுகிற கருத்துக்களுக்கு நாம் பார்த்தீங்கன்னா பதில் ரிப்ளை கொடுக்கலாம். ஆனால் என்னன்னே தெரியாமல், அரசியல்னா என்னன்னு தெரியாமல், வாங்குற காசுக்கு அந்த ரோட்டில் நின்றுட்டு சும்மா கதைட்டு இருக்கிற இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் நம்ம பை சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுக்குன்னா நாளும் நம்ம கிடையாது, அதுக்குன்னா நேரமும் கிடையாது. ஸோ நான் அந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் பார்க்கறது கிடையாது. அவனை வீடியோலாம் வந்தாலும் தள்ளி விட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ், அதுக்கப்புறம் இந்த சத்யன் ராமசாமி, இந்த மாதிரி மெண்டல் ராமசாமி பயல்கள், இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பதில் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அந்த வீடியோ தள்ளி விட்டுட்டு நீங்கள் அதை பார்க்க வேண்டாம். நீங்கள் அதை பார்த்து டென்ஷன் ஆகி அவனை போய் இதை கமெண்ட் போடுறீங்கன்னா அதுதான் அவனுடைய லாபமே. புரியுதா நான் சொல்கிறது? ஸோ அதுக்காண்டி தான் அவங்க திரும்ப பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை போட்டுருக்காங்க. ஸோ கடந்து போங்க. ஸோ இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேச வரல. நான் இன்றைக்கி எதை பற்றி பேச வரேன்னா, நம்முடைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு கொஸ்டின் ஒன்று நம்மகிட்ட கேட்டிருந்தார். அதாவது கேட்டிங்கன்னா, ஆதவர்ஜுனாவை இப்போ பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளிலிருந்து 6 மாதம் இடைக்கால நீக்கம் பண்ணிட்டாங்கல்ல, அன்றைக்கி அம்பேத்கரோடைய மேடையில் பேசுனதுக்காண்டி. இப்போ அவர் வெளியே வந்துட்டார். நிறைய பேருடைய கருத்துக்கள் என்னன்னா, இவர் அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா நேரடியாக போயிட்டு தளபதி விஜயோடைய தமிழை வெற்றி கருத்தில் சேருவார், அதான் பாருங்களேன் 6 மாதம் கழித்து அங்கே சேருவார் அப்படி நிறைய பேர் கருத்துக்களை பரிமாறிட்டுருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் நம்முடைய தோழர் ஒரு கேள்வி கேட்டார். ஆதவர்ஜுனாவை தளபதி விஜய் அவர்கள் நம்புவது சரியா தவறா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அந்த நண்பருக்காக தான் இந்த வீடியோ பதிவு. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, இந்த அரசியல் சூழ்நிலையில் ஒருத்தர் நம்புறது சரியா தவறாங்கிறத விட இந்த அரசியல் சூழ்நிலைக்கு சேரலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு எடுத்தால் தான். ஏன்னா வெற்றி வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. வெற்றி கிடைக்கும் போது தான் உங்களுக்கு நீங்கள் என்ன ஒரு நோக்கத்துக்கோ இங்கே வந்தீங்களோ அதை நீங்கள் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கும்போது இந்த காலகட்டத்துக்கு கூட்டணிங்கிறது தமிழ் ஏதோ ரொம்ப இஞ்சிமேதாக போயிட்டு எதிர்கட்சியோட கூட்டணியை உடைக்காமல் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது எதிர்கட்சியில் உள்ள ஒரு கூட்டணி கட்சியில் பிளவு அந்த கூட்டணி கட்சி கூட சேரும் போது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும். கூட நீங்கள் யாரை சேர்த்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனாவை நம்ம ஒன்று சொல்லலாம், அவருடைய நோக்கம் என்னவா இருக்குங்கிறத நம்ம யோசிக்கலாம். அதாவது ஆதவர்ஜுனோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதவர்ஜுனா பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய மாமா பார்த்தீங்கன்னா ஒரு கோடீஸ்வரர், லாட்ரி விற்பனையாளர். அது இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா விமர்சிக்காங்க. அது லாட்ரிக்காரனோட மருமகன், அவன் அரசுக்கு என்ன பண்ண போகிறான் அப்படி. இது திமுகவுக்கு இதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு பணம் கொடுக்கும்போது தெரில லாட்ரிக்கார மருமகன் இல்லை, மற்ற கட்சிகளுக்குலாம் பணம் கொடுக்கும்போது தெரில. இப்போ தளபதி விஜயோட அவர் க்ளோஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சோன்னா அவர் லாட்ரிக்கார மருமகனா இங்கே விமர்சனம் பண்ணுறது நிறைய வகைகள். என்ன பொறுத்த வரைக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் இந்த அதிகாரத்தை நோக்கி தான் அவரும் வேணும்னு நான் ஆசைப்படுறாரு. அவர்கிட்ட ஏன்னா எல்லாம் எக்கச்சக்கமாக பணம் இருக்குது. இந்த பணத்தை கொள்ளை அடிக்கணும் மக்கள்கிட்ட இருந்து. எப்படியாவது மக்கள் பார்த்தீங்கன்னா ஏமாற்றி நான் அதை பண்ணுறேன் இதை பண்ண சொல்லி இந்த பணம் அதுக்காண்டி அவர் வரல. ஆதவர்ஜுனா எப்படி பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு நிறைய பேர் சொல்லுவீங்க. அதை பார்த்தீங்கன்னா அவர் இன்கம் டேக்ஸ் ரைடு வரப்போகுது, அவர் பணத்தை சம்பாதிச்ச பணத்தை இதில் பார்த்தீங்கன்னா முதலீடு செய்ய போகிறாரு, கருப்பு பணத்தை வெளியாக்க போகிறாரு. திமுக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய படங்களை வெளியிடாமல் ரொம்ப தடஞ்சல் பண்ணுதில்ல, ரொம்ப இடஞ்சல் பண்ணுறாங்களா, அவங்க எதுக்காக தான் வராரு அப்படின்னு நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க. என்ன பொறுத்தையும் கேட்டிங்கன்னா, திமுகவை எதுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு பாதி இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னதான் தளபதி விஜய்களுக்கு பேர் புகழ் எல்லாம் இருந்தாலும் அவருடைய ஒரு படத்தை வெளியிட கூட இவங்க இடத்துல இருக்காங்க. அவங்ககிட்ட இருக்குது அதிகாரம். ஆனால் தளபதி விஜய்கிட்ட அது அதிகாரம் இல்லை. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, தன்னை தூக்கி வச்சு அழகு பார்த்த மக்களுக்கு ஏதாவது திருப்பி பண்ணணும்ல. ஏன்னா எல்லா பேர் பொருளும் கொடுத்தாங்க, நம்மளை திருப்பி உங்களுக்கு ஏதாவது ஒன்று நம்மளை அண்ணன் இவ்வளோக்குள்ள பாசமாக கூப்பிட்றாங்க. ஸோ அந்த மக்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணிட்டு போகணும். எப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அவர்களோட பேர், இப்போ நிறைய அண்ணா இவரோட பேர்லாம் மறையா புகழா அவங்க இறந்தாலும் இன்னும் அவங்களுடைய பேர் நினைச்சு நிற்கலன்னா அவங்க பண்ணிட்டு போனால் தமிழ் மக்களுக்கு பண்ணிட்டு போன நன்மைகள். ஸோ அவருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா நாம் ஏன் அந்த நல்லதை அந்த மக்களுக்கு பண்ணக்கூடாது, நம்மளை நேசிக்கிற மக்களுக்கு ஏதாவது பண்ணிட்டு போவோமே. இந்த வாழ்க்கையில் என்ன இருக்குது, நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இன்னும் 20 வருஷத்துக்கு இருந்தால் என்ன பண்ணுவோம், இன்னும் ஒரு 2000 கோடி சம்பாதிப்போம், இன்னும் படத்தில் அடுத்த அடிப்போம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது. ஸோ நம்ம அந்த அரசியல் இறங்கலாம். என்ன தான் அந்த அரசியல் ரொம்ப பூச்சண்டி கட்டினாலும் என்ன தான் பாத்திரம் ஒரு கை. ஸோ அப்படி தான் தில்லா துணியாக வர்றாரு. ஸோ அது அவருடைய நோக்கம், தளபதி விஜயோடைய நோக்கம். ஆதவர்ஜுனாவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்குது, ஆனால் தளபதி விஜய் மாதிரி இந்த புகழோ இந்த ஃபேஸ் பிராண்டோ கிடையாது. ஸோ அவருக்கு ஏதாவது ஒரு கட்சியில் அவர் தனியாக கட்சி ஆரம்பிச்சுலாம் ஏன் தீர்மானம் முடியாது. ஏதாவது கட்சியில் சேர்ந்து ஒரு பதவியை வாங்கி ஒரு அதிகாரத்தை பெறலாம். ஸோ அது என்ன அவருக்கு இருக்குது, அவங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஸோ அதனால தான் அவர் பார்த்தீங்கன்னா திமுக தான் முதல்ல அவர் நோட்டமிட்டிருக்காரு. திமுகவில் போயிட்டு எப்படியா சேரலாம்னா அந்த தேர்தலுக்குலாம் திமுக நிறைய பணத்தை இழச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆனால் அவங்க கொஞ்சம் உஷாரான கேட்டல, வெளியிருந்து யாரும் உள்ளே கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கவங்க உள்ளே வந்துடக்கூடாது, நம்ம ஆட்டை காய்ச்சிடக்கூடாதுங்கிறக்காண்டி அவங்க அந்த பதவியை கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் ஆதவர்ஜுனுடைய நோக்கம் நேர விடுதலை சித்த பக்கம் திரும்பி இருக்கு. விடுதலை சித்த கட்சிக்கு அதை அக்செப்ட் பண்ணி, ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இப்போ கூட நடந்த மாநாடுகள் எல்லாத்துக்குமே இவர் தான் ஸ்பான்சர் பண்ணதா சொல்கிறாங்க. ஸோ அப்படி அவர் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் ரொம்ப நேர்மையாக இருந்திருக்குன்னா ஆதவர்ஜுனா எடுத்த உடனே அவர் பார்த்தீங்கன்னா துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுத்துடக்கூடாது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப வருஷமாக இருக்கிற கட்சி, அங்கே எத்தனை பேர் இருப்பாங்க,
எக்ஸ்பீரியன்ஸாக உள்ளவங்க, இத்தனை வருடமாக கட்சிக்காணி உழைச்சவங்க. ஸோ அவங்கள யாருக்காவது மூத்தவங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல, கொடுக்காம ஆதவர்ஜுனாவை கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு கணிப்பு தான். ஸோ இவர் வந்தால் இந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப் நமக்கு கிடைக்கும், கொஞ்சம் இதெல்லாம் அவரே பார்த்துப்பாரு அப்படிங்கிற எண்ணம், அதனால் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ ஏன் அங்கேருந்து ஆதவர்ஜுனா இவ்வளோக்குள்ள பேசிட்டு வெளியே வராருன்னா, அவரு திரும்பவும் கடைசி வரைக்கும் இந்த ஆட்சியாளர் பங்கு அப்படிங்கிற எண்ணத்தோடையும் அது நேராக அதை நோக்கி பயணிக்க தவறுறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்காரு, திமுக இருக்காரு, அதிமுக மாறி மாறி இருக்காரு, திமுக தான் மொட்டை முட்டை கொடுத்துருக்க தவிர அவர் வந்து வெளிப்படையாக உடச்சிட்டு அவரால் வெளியே வர முடியல. ஸோ அது ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அவருக்கு முன்னாடி இருக்காங்க, ஆனாலும் அந்த ஆட்சி அதிகாரத்தை நோக்கி அவரால் பயணிக்க முடியல. ஸோ ஆனால் இவருக்கும் தேவை என்ன, ஆதவர்ஜுனாக்கு வந்ததே அதுக்கு தான் பணம் இல்லாமலே வந்திருக்காரு, பணம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அந்த அதிகாரத்தில் பங்கு வேணும். ஸோ திமுக கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, திமுக நேரடியாக போய் பார்த்தா கொடுக்க மாட்டாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி வந்துட்டு இவங்களாவது போயிட்டு அதை கேட்டு வாங்கணும்னு பார்த்தா இவங்களும் கேட்குற மாதிரி இல்லை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வெக்ஸ் ஆகுது. அதனால தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறத எடுத்து உரைக்காரு உள்ளுக்குள்ளே. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா 6 மாதம் இடைக்கால நீக்கம் பண்ணதுக்கப்புறமும் அவர் அதான் சொல்கிறார், நான் அதே நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கேன், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எனக்கு வேணும் அப்படி உறுதியாக. ஏன்னா அவருக்கு அதிகாரம், இந்த பதவி வேணும்னு நினைக்காரு. ஸோ இப்போ அதனால தான் தளபதி விஜயோட நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் 6 மாதம் கழிச்சு தளபதி விஜயோட தமிழை வச்சுக்கள் போய் சேர்ந்துருவார், அதான் பாருங்களேன் நடக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ராஜினாமா பண்ணிட்டு. ஸோ நடந்தால் நடக்க வாய்ப்பு இருக்கலாம். அது என்ன தவறு, அவருக்கு தேவை அந்த அதிகாரம் கிடைக்கணும். ஆனால் அந்த அதிகாரம் கிடைச்சதுக்கப்புறம் அவர் நல்லவராக செயல்படுவாரா இல்லையாங்கிறத மக்கள் யோசிக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் பணபலத்தையே பார்த்துட்டாரு, அவங்க அம்மா எப்படி எல்லாத்தையும் அவர் கதையாக அவர் சொன்னார் ஒரு விமர்சனலாக. ஸோ அப்படி சொல்லும் போது மக்கள்கிட்ட இருந்து இன்னும் ஏமாற்றி அந்த பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்காது. ஒரு 2 விஷயங்கள் இருக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்னும் அதிகாரத்தில் வேற ஒரு அதிகாரத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடி ரைடு எந்த வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடக்குமுறை ஒரு கேஸ் இதெல்லாம் நமக்கு வராமல் இருக்கணும், நம்மளுக்கு அதுக்காக ஒரு அதிகாரம் தேவை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். இன்னொன்று, நம்மளுக்கு அந்த அதிகாரத்தில் இருந்தாலும் எதையும் நம்ம செயல் பண்ண முடியும், பணத்தை பார்த்தாச்சு இன்னொரு அதிகாரத்தை பார்க்கணுங்கிற எண்ணம். ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் தான் இருக்கிறது தவிர இந்த மக்கள்கிட்ட சுரண்டி பிழைக்கணும், மக்களை ஏமாற்றி பிழைக்கணுங்கிற எண்ணம் இருக்காது. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இதுதான் தோணுது. சரியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் நோக்கங்கள் இருக்கும். இதை தான் நான் யாருக்கும் திரும்ப சொல்லிட்டு வரேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க அரசியல் வராங்கன்னா அரசியல் ரொம்ப நல்லவங்க கெட்டவங்க, அதாவது நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கிடுங்க, இங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்களா உத்தமங்களா தேடிலாம் நீங்கள் பிடிக்க முடியாது. அவங்களுடைய நோக்கங்கள் என்ன வராங்க, அவங்க ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்ய வாய்ப்பு இருக்கா, அதை மட்டும் யோசிங்க. ஸோ அப்படி யோசிச்சிங்கன்னா தளபதி விஜய் அவர்களும் ஆதவர்ஜுனாவும் சேர்ந்தாலும் ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு தேவை வெற்றி வாய்ப்பு. இப்போ வெற்றி தேவைன்னு நினைக்கிறவங்க தான் அந்த வெற்றியை நோக்கி மட்டுமே செயல்படுவாங்க. ஸோ வெற்றி தேவைன்னா எதிரியோட பலத்தை உடைக்கணும், அவங்களோட கூட்டணி பலம் அவங்களுக்கு அதிகம் பண்ணால் கூட்டணியை உடைக்கணும். ஸோ அதை தான் இவருக்கு கை நகர்த்துறாரு. அந்த வகையில் தளபதி விஜய் பண்ணுற அரசியல் நல்ல விதமான அரசியல். ஸோ வெற்றி வந்ததுக்கப்புறம், வெற்றி வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரி முன்னெடுப்பு எடுப்பாங்க, ஸோ அப்படி தான் பார்க்கணும். ஸோ இந்த காலகட்டத்துக்கு என்ன விதமான அரசியல் தேவை, இப்போ இவ்வளோக்குள்ளே இருக்கிற திராவிட கட்சிகள் அதிமுக எவ்வளோ பெரிய வலிமை, அவங்களே வந்து கூட்டணி தான் எல்லாரும் யார் வரமாட்டான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திமுக நம்மளோட கூட்டணி பேரக்கூடாது இவ்வளோக்குள்ள அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அப்போ கூட்டணி பலம் எவ்வளோக்குள்ள முக்கியம் தெரியும். ஸோ அதனால் ஆதவர்ஜுனா தளபதி விஜயோட சேர்ந்தா நல்ல விஷயம் தான் வெற்றிக்காக நாங்கள் பயணிக்கும் போது. ஏன்னா நோக்கங்கள் தவறு இல்லையா, பணத்தை வந்து எடுக்கணும், மக்களை சுரண்டணும், மக்கள் அதெல்லாம் அவங்களுக்கு இருக்க போகிறது கிடையாது. அவங்களுக்கு தேவை ஒரு அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அந்த அதிகாரம் நல்ல வழியில் செயல்படுத்தினா நல்லது. அந்த வாய்ப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த அதிகாரத்தை இவங்க நல்வழியில் பயன்படுத்துகிறாங்களா, ஏன்னா வாய்ப்பு கொடுத்தாலும் தெரியும் யார் என்ன நோக்கத்தோட. ஏன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்மளுடைய நோக்கங்கள் சொல்லிடுறோம். ஒரு அதிகாரத்தில் வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரி செயல்படுறாங்கன்னு பார்த்து தான் நாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே தவறு சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இப்போ அதிகாரத்தில் யாருக்குமே இருந்தவங்கள நம்ம வந்து சக்குன்னு சுட்டி காட்டலாம், இவங்க வந்து எதுவுமே பண்ணலன்னு சொல்லிடலாம். ஆனால் வராத இருக்கிறவங்கள யாருமே ரொம்ப வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. இப்போ சீமான் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், ஏன்னா இவங்களாம் பதவிக்கு வரலை. ஆனால் இவங்களுடைய நோக்கங்கள் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையும் நல்லா ஒரு அரசியல் புலமையோட நல்லது பண்ணணும்னு நினைக்காரு. ஆனால் அவரால் ஒரு தனியாக ஒரு சொந்தமாக ஒரு முடிவு எடுக்க முடியாது. இந்த தமிழ் மக்களுக்கு உண்மையிலே நல்லது பண்ணணும்னா அவரால் யோசிச்சுலாம் எடுக்க முடியாது. மேலிடத்துலேருந்து என்ன ஒரு உத்தரவு வருதோ அதை மட்டும் தான் அவரால் செய்ய முடியும். நான் திரும்ப தான் சொல்லிட்டு இருக்கேன். சீமான் அவர்கள் முன்னுக்கு பின்னா முரண்பட்டே நிற்கார். எல்லா கொள்கையும் அவருடைய கொள்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்று, அதாவது மட்டும் இல்லாமல் வெற்றி நோக்கி பயணிக்கிற மாதிரி தெரியல. வெற்றியை நோக்கி பயணிக்கிறாங்க, வெற்றியை நோக்கி என்ன பண்ணணும் அடுத்துக்கு அப்படின்னு பார்ப்பாங்க தவிர அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் என்ன ஒரு நிலைப்பாட்டில் இருக்காருன்னே புரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு பணம், பேர், புகழ் எல்லாமே இருக்குது. புரியுதா? அவர் வந்து ஒரு என்ன நம்ம பிறந்த மண்ணு நம்ம ஆளக்கூடாதா. ஸோ எல்லாருக்குமே பொது ஒரு என்ன இருக்குன்னா, முதல்ல வந்து கஷ்டப்படும் போது பணம் சம்பாதிக்க நினைப்பாங்க, பணம் சம்பாதிச்சு ஒரு பேர் புகழ் நினைப்பாங்க. இதெல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் இந்த மக்கள் ஏதாவது திருப்பி ஏதாவது பண்ணணுமே நினைப்பாங்க. அது சில பேர் தான் நினைப்பாங்க. ஸோ அப்படி நினைக்கக்கூடியவர் தளபதி விஜய் அவர்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பணம், பேர், புகழ் இங்கே அனுபவிச்சாலும் அதை வந்து மக்களுக்கு செய்யணுங்கிற என்னெல்லாம் கிடையாது. ஒன்று ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு அதுக்கு மேலே இங்கே சம்பாதிக்க முடியாது, நம்ம அரசியலில் போனால் ஏதாவது கொஞ்சம் வருமானம் பார்க்கலாம் நினச்சிட்டு வர்றவங்க தான் இருக்காங்க தவிர, பீக்கில் இருக்கும்போது கரெக்டாக பிளான் பண்ணி எங்க இன்னும் 69 படம் 70 படம் ரவுண்டாக விடும், நான் வாரேங்க கரெக்டாக 2020 தேர்தலில் நான் வாரேன் அப்படி சொல்லி வரணும். அந்த துணிச்சல், ஏன்னா வந்தால் எவ்வளோ இடத்துல கொடுப்பாங்கன்னு தெரியும். அவர் வந்து நேற்று பிளான் பண்ணிவிட்டு இன்றைக்கி வரல. நீங்கள் நான் பழைய வீடியோக்களை பாருங்கள், தளபதி விஜயோடைய வீடியோக்கள்லாம்
15 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டார். ஸோ அப்படி வரக்கூடிய ஒரு நல்ல மனுஷனாக அவர் வரணும். அதாவது நம்மளுக்கு பிடிச்ச ஒரு சினிமா நடிகர், அதாவது அந்த அரசியல் வந்து உச்சத்தில் இருக்கும்போது அதை விட்டுட்டு நான் முழு நேர அரசியல்வாதியாக வரேன், அந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை வரவேற்க வேண்டிய தருணம். எடுத்த உடனே அது வந்து எதுக்குங்கிறதே முட்டாத்தனம். ஸோ அதனால தான் தளபதி விஜயோடைய அரசியல் நம்ம ஆதரித்து வீடியோவில் போட்டுருக்கோம். ஸோ அப்படி இருக்க சமயத்தில் அவருடைய கருத்துக்கு கொஞ்சபட்சம் தகுதி இருக்கிற சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கருத்து ரீதியாக பயிரிட்டு கொடுக்கலாம். ஆனால் அரசியல்னால் என்னென்னு தெரியாமல் இந்த எலும்பு துண்டுக்கு இது வாட்டுற மாதிரி இது கொடுக்குற இதுக்கு அப்படியே கரைஞ்சி நடக்கிற ரோட்டில் நின்று மூத்திர சந்திலிருந்து பேசுகிற பசங்களுக்குலாம் நம்ம வந்து ரிப்ளை கொடுக்கக்கூடாது, ரிப்ளை கொடுக்க மாட்டேன். அது வந்து நம்முடைய தகுதிக்கு தான் இழுக்கு. ஸோ அதனால் நம்முடைய தோழர்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் இப்போ ஒருத்தர் கேட்டார்ல ஆதவர்ஜினா கூட தளபதி விஜய் சேருறது சரியாக தவறானு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டினை கேளுங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து வீடியோவை எடிட் பண்ணி நம்ம ரிப்ளை பண்ணி கொடுக்கலாம். அதுக்காக நீங்கள் கேள்வி கேட்டவங்க வந்து தவறும் கிடையாது. உங்களுடைய எண்ணங்களை கேட்டிருக்கீங்க, நீங்களும் அதை கடந்து போகுங்க. புரியுதா? இந்த மாதிரி பசங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயிலடி கொடுத்துட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் கடந்து போங்க. இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் வருவானுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ரோட்டுன்னு கத்தி தான் இருப்பாங்க. அவங்களாம் நம்ம போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்மளோட டைம் வேஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க மக்கள் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். பாய்.